कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय ஸ்ரீ நமோ நமஹ. நான் பாகவத துளிகள்ன்ற பேரில் ஒரு சில பதிவுகளை நான் இந்த யூடியூப் மூலமாக சிறு பிள்ளைகள், அதாவது ஒரு 11-12 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு விருப்பத்தில் அவளுக்கு ஏற்ற மாதிரியே பதிவுகளை நான் பேசியிருக்கேன். இதை பெரியவா கேட்டுட்டு என்ன இப்படி இருக்கே இவர் பேசியிருக்கிறதுன்ட்டு தவறுதலாக நினைக்க வேண்டாம். சின்ன பசங்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தி போய் சேரணும்னு ஒரு ஆசை. அதுவும் இந்த வயசுலேயே இந்த கிருஷ்ண பக்தியை வளர்த்து விட்டுட்டோம்னா எந்த விதமான ஒரு கெட்ட நடவடிக்கைகள் அவங்க பசங்க போகாமல் கோவில் பக்தி, நாம சங்கீர்த்தனம், உபன்யாசங்கள் இது பேரில் ஆசை வரும். எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா வயசான ஒன்று தான் இதெல்லாம் பண்ணணும், வயசு காலத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கிறது போல, இந்த இளம் பிராயம் முடிஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே நல்ல ஆரோக்கியமாக உடல் வளமையாக இருக்கும்போது எல்லா கோயிலுக்கும் போய் பக்தி பண்ணி உபன்யாசங்களை உக்காண்டு கேட்டு எல்லாரும் பயன்படணுன்ற ஒரு சிறிய எண்ணம். அதனால் அடியன் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில வார்த்தைகள்லாம் பேசி அவங்க சந்தோஷப்படுற மாதிரியே அவளுக்கு புரிகிற மாதிரியும் பதிவு போட்டிருக்கேன். இது என்னுடைய எந்த ஒரு விளம்பரத்துக்காகவுமே கிடையாது. என்னோட உண்மையான ஒரு ஆசை, கிருஷ்ண பக்தி அடுத்த தலைமுறையினருக்கு போயிட்டு நம்மளால் இப்போ இருக்கிற அவசர காலம் வேகமாக எல்லாத்துலேயும் வேகம், அப்படி இருக்கும்பொழுது பெரியவாளும் உட்காண்டு ஏதோ பசங்களுடைய படிப்பு தான் பார்க்க முடியுது. அதனால் இது மாதிரி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பசங்களை இந்த பதிவெல்லாம் கேட்க வச்சு ஒரு கிருஷ்ண பக்தியை வளர்க்கணுன்னு எல்லாரையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடியனுக்கு நான் ஒன்றும் ஒரு பெரிய உபன்யாசங்கள்லாம் கிடையாது. என்னுடைய ஆசை, முதல் முயற்சி, எல்லாரும் அதுக்கு ஒத்துழைச்சி பார்த்தசாரதி பெருமாள் அனுகிரகமும் அதுக்கு பூர்த்தியாக கிடச்சி உங்களுடைய ஒரு ஆதரவு மேலும் மேலும் இது பசங்க கேட்டு அவளும் நல்ல பயன்படணும். அதுதான் என்னோட ஒரு சின்ன விருப்பம். எல்லாரும் நிறைவேற்றி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிற பசங்களும் சரி, கிருஷ்ணன்னா யார் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவர் அவ்வளவு அழகாக, அவர் விஷமத்தனத்துலேயும் ஒரு படிப்பு இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும், சரியா? அவர் எதுனா விஷமம் பண்ணால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அதுதான் அதை நல்லா உன்னிப்பாக நம்ம கவனித்து கதை சொல்கிறவாள்னே இந்த கிரகிச்சிக்கணும். எவ்வளவோ நம்ம படிக்கிறோம், என்ன
எவ்வளவோ வருஷங்கள் படிக்கிறோம். 1வது 2வது 8 9 10, அப்புறம் டாக்டருக்கு எல்லா படிப்பும் படித்து எவ்வளவோ வருஷம் கழித்து நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? அதே போல தான் பெருமாள் கதையும் பகவத் விஷயமும் அதே போல தான். ஒரு நாளில் கேட்டால் வந்துடாது, புரிஞ்சிடாது. நிறைய நாள் கேட்கணும். நான் சொன்னது மட்டும் கிடையாது. இதை கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டாண்டர்ட், இதோட கொஞ்சம் லெவல், கேம்லலாம் ஆடுறீங்களே அது மாதிரி லெவல் 2 லெவல் 3 அப்படின்னு மேலே மேலே போயிட்டே இருக்கணும் நீங்கள். சரியா? ராதே கிருஷ்ணா.